ஹாய், ஹலோ, வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு தாவரங்கள், அந்த மரங்கள், செடிகள், கொடிகள் அத நாங்க எப்படி பயன்படுத்துறோம், நீங்க வீடுகளை எப்படி பயன்படுத்துறீங்க, ஹோமியோபதியில எப்படி பயன்படுத்துறோம், எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வர்றேன். தொடர்ந்து நீங்க எல்லா வீடியோவும் பாக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் வரப்போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஹோமியோபதியை பத்தியோ நான் சொல்ற வீடியோஸ் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நிச்சயமா நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எப்போதுமே அதே மாதிரி ஹோமியோபதி வெண்பா ஹோமியோபதி கிளினிக்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்கு. அது போல உங்களோட ஆரோக்கியம் தான் எங்களோட முன்னுரிமையாவும் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, காலையில இப்ப நான் லாங் வீடியோ மதியம் நான் போட போறேன்னா மார்னிங்கே அதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பா போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு லாங் வீடியோ வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். காலையிலே போட்டிருந்தேன் வெற்றிலை பத்தி, வெற்றிலையோட நன்மைகள் பத்தி நான் போட்டிருந்தேன். மோஸ்ட்லி நான் காமிக்கிற செடிகள் எல்லாமே உங்களுக்காக லைவா போயிட்டு அதை எடுத்து எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்த்து அந்த செடிகளெல்லாம் உங்களுக்கு காமிச்சுட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பார்த்ததுதான் எல்லா செடிகளுமே. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா வெற்றிலை தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் தமிழர்களோட பண்பாடுல முதல்ல இருக்குதுன்னா அந்த வெற்றிலை தான். எந்த ஃபங்க்ஷனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறது வெற்றிலை தான். நீங்க கோயில்களுக்கு போனாலும் நம்ம முதல்ல யூஸ் பண்றது வெற்றிலை தான். நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வெற்றிலை கொடுங்கப்பா அப்படிதான் நம்ம கேட்கிறோம். அப்ப அது எந்த அளவுக்கு முதன்மையா இருக்குதோ அதே மாதிரியே அதோட பயன்களும் நம்மளுக்கு குடும்பத்துல ரொம்ப முதன்மையானதா இருக்கு. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். வெற்றிலை நீங்க பல வகைகளை பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற அந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வெற்றிலைனாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்து செரிமான கோளாறு தான். அந்த செரிமான வயிறு உப்பிசமா இருக்கு, எனக்கு காத்து போய்கிட்டே இருக்கு, ரொம்ப எனக்கு சாப்பிடுறது எதுவுமே செரிக்க மாட்டுக்கு அப்படின்றவங்க வந்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தினம் ஒரு வெற்றிலை சாப்பிடறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. தாராளமா ஒரு வெற்றிலை நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? சுகர் பேஷண்ட் கூட டெய்லியுமே ஒரு வெற்றிலை அவங்க சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து செரிமான கோளாறை பத்தி நம்ம பார்க்கலாம். செரிமான கோளாறு இருக்கவங்க தாராளமா வெற்றிலை எடுத்துக்கலாம். அந்த வெற்றிலை கூட கொஞ்சம் சோம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி இல்ல வெத்தலை என்னால டைரக்டா எடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து வெற்றிலை சாறு எடுத்து அது கூட ஒரு அரை ஸ்பூன் சாறு எடுத்து அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் தேன் கலக்கி நீங்க வந்து அப்படியே கூட நீங்க எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் செரிமான கோளாறுக்கு நல்ல ஒரு மெடிசனா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாய் துர்நாற்றம், வாயில வர எல்லா பிரச்சனைகளும் வெத்தலை வந்து முதன்மையான ஒண்ணா இருக்கு. அப்படியே அந்த வெத்தலை கூட சோம்பு, அது கூட ஒரு கிராம்பு, 2 திராட்சை